அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் 7.5 சனியினுடைய கண்டினியூட்டி இருக்குது. ஜென்ம சனி முடிஞ்சாலும் உங்களுக்கு குடும்ப சனி நடந்துட்டு இருக்குது. இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்கணமா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தனிக்குடித்தனம் போகக்கூடிய அமைப்பு உண்டு. பேச்சில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையும் சாதுரியத்தையும் கையாளுறது நல்லது. போட்டி பொறாமையினால் உங்களுடைய குடும்பத்தினர் மீது போட்டி பொறாமையின் காரணமாக வேறு உங்களை சேர்ந்த உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாலேயே சில பொறுப்புகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு இந்த செவ்வாயானவர் 5ஆம் இடத்தில் பயிற்சி அடைஞ்சு இருக்கிற காரணத்தினால தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். தன்னுடைய ஸ்தானத்துக்கு தொழில் அதிபதி மறைஞ்சாலுமே கூட மறைகிறதும் கூட ரொம்ப நல்லது தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் திரிகோணத்தில் அவர் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாகவே பலன் கொடுப்பாரு. லாபாதிபதியான குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு மறைஞ்சு இருக்கிறது, கம்பஸ்டடா இருக்கிறது. உங்களுடைய பணவரவு உபரி பணவரவு என்பது இருக்காது. இந்த மாதத்தில் எதிர்பார்த்த பணவரவு சற்று காலந்தாழ்ந்து தான் கிடைக்கும். இந்த பணவரவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான காலகட்டமாக இருக்கும். அப்படியே பணம் நிறைய வந்தாலும் அது அதிகப்படியான செலவுகளால் அவதிப்பட வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ள தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் நல்லாவே இருக்கும். வெளிவட்டார தொடர்புல அபாரமாக அற்புதமாக சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பணவர ஸ்தானத்தை பற்றிக்கு ஒன் சைடு பலம் தான். அதனால ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் ஓரளவு பணவரவு நல்லாவே இருக்கும். மற்ற அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சிறப்பாகவே செயல்படுற காரணத்தால் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதி இப்போ 8ல் மறைஞ்சு சனி செவ்வாயால் பார்க்கலாம். சிலருடைய தகப்பனாருடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர் அதிகாரிகளால் சில பேர் சில தொல்லைகளுக்கு ஆட்படுவீர்கள். சில பேர் குறுக்கு வழியில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறுக்கு வழியை நாடாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் அப்படி அவர்கள் மீறி குறுக்கு வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் உத்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மற்ற நிலைகள் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பம் மனைவி மக்களுடைய நிலை எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. கும்பராசிக்கு இந்த மாதத்தின் 15, 16 இந்த 2 தேதிகளுமே சந்திராஷ்டமமாக இருக்குது. எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருப்பது நல்லது.